بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كلام الله، وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, எங்களுடைய ரப்பு தபாரக வ தஆலா தன்னுடைய மேலான பேச்சான அல் குர்ஆன் கரீமில் கூறுகிறான், சுப்ஹானஹ், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், நிச்சயமாக நாங்கள் இந்த புத்தகத்தை, இந்த வேதத்தை உம்மீது இறக்கி வைத்துள்ளோம் சத்தியத்தை கொண்டு. ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், எனவே அல்லாஹ்வுக்கு உள தூய்மையுடன் இஹ்லாஸோடு இபாதத்தை நிறைவேற்றிக்கொள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், முகஸ்துதி இல்லாமல், நயவஞ்சகத்தனம் இல்லாமல், முற்றிலும் அல்லாஹ்வின் பால் திரும்பி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை, தீனை இஹ்லாஸோடு நிறைவேற்றி வருவீர் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகிறான், சுப்ஹானஹு வ தஆலா. அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான், குல் இன்னி உமிர்து அன் அஅ்புதல்லாஹ் முக்லிஸன் லஹுத்தீன், நபியே நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இஹ்லாஸோடு உள தூய்மையோடு என்னுடைய தீனை நிறைவேற்ற வேண்டும் என்று, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உள தூய்மையுடன் தீனை சுத்தமாக அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றி அவனுக்கு தபாரக வ தஆலா இபாதத்தை செலுத்த வேண்டும் என்று ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் பார்க்கலாம். தன்னுடைய நபிக்கு
மேற்கூறப்பட்ட ஆயத்தில் சூரத்து ஜுமரில் ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், எனவே அல்லாஹ்வுக்கு உள தூய்மையுடன் இந்த தீனை சுத்தமாக இணை வைக்காமல் உள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்கு இபாதத்தை நிறைவேற்றுவீர் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே வேளையில் இந்த ஆயத்தில் சூரத்து ஜுமரில் இன்னும் ஒரு ஆயத்திலும் ரசூலுல்லாஹ் மற்றவர்களுக்கு அதை எத்தி வைக்க வேண்டும், அதனை அறிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நான் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உள தூய்மையுடன் என்னுடைய தீனை என்னுடைய இபாதத்துகளை செலுத்த வேண்டும் என்று ஏவப்பட்டுள்ளேன் என்று நீர் எத்து வைப்பீர் கூறுவீர் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகிறான். அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான், சகோதரர்களே, குலில்லாஹ அஅ்புது முக்லிஸன் லஹு தீனி, நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ்வை மாத்திரமே நான் இஹ்லாஸோடு அவனுக்கு தூய்மையான முறையில் உள தூய்மையுடன் இந்த தீனை நிறைவேற்றி இபாதத்து செய்கிறேன் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா அல்லாஹ் கட்டளையிடுகிறான் தன்னுடைய நபிக்கு. எனவே சகோதரர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படையான அம்சம், அல்லாஹ்வுடைய அடிப்படையான கட்டளை என்னவென்றால், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உள தூய்மையுடன் சுத்தமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய தீனை அமுல் செய்வது, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே மிகவும் அடிப்படையான மேலான கட்டளையாக இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் பையினாவில் கூறுகிறான், வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத வ யு'துஸ் ஸகாஹ வதாலிக தீனுல் கய்யிமா. அவர்கள் அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு தீனை செலுத்தி இபாதத்து செய்ய வேண்டும் என்றே தவிர வேறெதையும் கொண்டு அவர்கள் ஏவப்படவில்லை. ஹுனஃபா, அல்லாஹ்வின் பால் முற்றிலும் திரும்பியவர்களாக, இணை வைப்பதிலிருந்து திரும்பி அல்லாஹ்வின் பால் முற்றிலும் நோக்கி திரும்பியவர்களாக அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு இபாதத் செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஏவப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை படைத்துள்ள முக்கிய நோக்கம், சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக உள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் தௌஹீதை நிலைநாட்டி எங்களுடைய வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை நாங்கள் நிறைவேற்றி வருவது. எனவேதான் இந்த ஆயத்தில் இறுதியில் அல்லாஹ் கூறுகிறான், வயுகீமுஸ் ஸலாஹ் வயு'துஸ் ஸகாஹ் வதாலிக தீனுல் கய்யிமா. அவர்கள் ஏவப்பட்டது தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று, அதேபோல் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்றும், இதுதான் நேரான தீன், இதுதான் நேரான மார்க்கம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேரான முஸ்தகீமான நேரான பாதை, நேரான மார்க்கம் எது என்றால், அல்லாஹ்வுக்கு உள தூய்மையுடன் நாங்கள் அல்லாஹ் எங்கள் மீது கட்டாய கடமையாக நியமித்துள்ள இபாதத்துகளை நிறைவேற்றுவது, அதிலே இஹ்லாஸை நாங்கள் கடைபிடித்து வருவது
முக்கியமாக சகோதரர்களே, எப்பொழுதும் நாங்கள் எங்களை இந்த மேலான இபாதத்தை கொண்டு நினைவு கூற்றுக்கொள்வது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்றால் இபாதத்து என்பது அல்லாஹ்விடத்தில் செல்லுபட மாட்டாது, செல்லுபடியாக இருக்க மாட்டாது. நாங்கள் இஹ்லாஸை உள தூய்மையுடன் அந்த இபாதத்தை நிறைவேற்றாவிட்டால். எனவே கட்டாய கடமையாக ஒரு இபாதத்தை நாங்கள் நிறைவேற்றும் போது, தொழுகையாக இருந்தாலும் சரி, அது ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தர்மம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, பக்கத்து வீட்டாளர்களுக்கு நலவு செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதேபோல் அறிவை தேடுவதாக இருந்தாலும் சரி, அறிவை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய இபாதத்தாக இருந்தாலும் சரி, தாவத்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நற்கர்மத்திலும் நற்செயலிலும் இபாதத்திலும் கட்டாய கடமையாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு அம்சம், நாங்கள் அந்த விடயத்தில், அந்த செயலில், அந்த இபாதத்தில் உள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது. இதுதான் தௌஹீதின் அடிப்படையான அம்சம். தௌஹீதுடைய அடிப்படையான அம்சம் சகோதரர்களே அல் இஹ்லாஸ். நீங்கள் மேற்கூறப்பட்ட ஆயத்தில் ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய நபிக்கும் அதேபோல் தன்னுடைய நபியை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் விட்ட மிகவும் பெரிய கட்டளை, அடிப்படையான கட்டளை என்னவென்றால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு தன்னுடைய தீனை தூய்மையான முறையில் உள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இபாதத்தை நிறைவேற்றி வருவது. சகோதரர்களே, எனவே குர்ஆனில் அல் இஹ்லாஸ் என்ற சொல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை தரும். அதே வேளையில் இஹ்லாஸ் என்ற சொல் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு இபாதத்தை நிறைவேற்றும் போது முகஸ்துதி இல்லாமல் நயவஞ்சகத்தனமாக மற்றவர்களுக்கு முகஸ்துதியாக மற்றவர்களுடைய புகழை தேடி அந்த இபாதத்தை செய்யாமல் அல்லாஹ்வுக்கு உள தூய்மையுடன் இஹ்லாஸோடு இபாதத்தை செய்ய வேண்டும் என்ற பொருளையும் இந்த சொல் தரும். எனவே இஹ்லாஸ் என்றது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். குர்ஆன் கரீமில் இஹ்லாஸ் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இபாதத்துகளை நிறைவேற்றி வருவது. சில வணக்கங்களை விட்டுவிட்டு சூரியன், சந்திரன் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை வணங்காமல் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி தௌஹீதை நிலைநாட்டி இபாதத்தை நிறைவேற்ற வேண்டது என்ற கருத்தை அல் இஹ்லாஸ் என்ற சொல் தரும் குர்ஆன் கரீமில். அதே வேளையில் இன்னும் ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு இபாதத்தை ஒரு முஸ்லிம் நிறைவேற்றும் போது அல்லாஹ்வுக்கு மற்றவர்களுடைய புகழை தேடாமல், முகஸ்துதி இல்லாமல் அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது, அந்த கருத்தையும் தரும். எனவே இந்த இரண்டு கருத்துகளும் இஹ்லாஸ் என்ற சொல்லில் உட்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. முதல் அம்சம் என்னவென்றால், இஹ்லாஸுடைய கருத்து குர்ஆன் கரீமில் முக்கியமாக
அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை நிறைவேற்றி வருவது. இரண்டாவது கருத்து என்னவென்றால், நாங்கள் அல்லாஹ்வுக்காக இபாதத்துகளை நிறைவேற்றும் போது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியை பின்பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி அந்த இபாதத்திலே நாங்கள் உள தூய்மையுடன் மக்களுடைய புகழை தேடாமல் அந்த இபாதத்தை இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றுவது. எனவேதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. எனவே யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை, அல்லாஹ்வை சந்திப்பதை எதிர்பார்க்கிறாரோ, மரணத்துக்கு பிறகு மரணம் வந்த அடையும் போது அவர் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திக்க போகிறார் என்று எதிர்பார்க்கிறாரோ, அவர் நற்செயலை, நற்கர்மத்தை செய்யட்டும், சாலிஹான அமலை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அதே வேளையில் அவர் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் யாரையும் இணை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் தடை செய்துள்ள ஒரு அம்சம், அடிப்படையான அம்சம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு நற்கர்மத்தை செய்யும் போது, இபாதத்தை செய்யும் போது அதிலே அல்லாஹ்வுக்கு ஒருவரையும், ஒரு பொருளையும், ஒரு அம்சத்தையும் இணையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அது சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, சிலைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மலாய்க்கமார்களாக இருந்தாலும் சரி. இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, அந்த இபாதத்தை நாங்கள் முஸ்லிம்கள் நிறைவேற்றும் போது அதிலே உள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டும். மற்றவர்களுடைய புகழை தேடியோ முகஸ்துதியாகவோ அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடாது. அவ்வாறு நாங்கள் முகஸ்துதியாக மக்களுடைய புகழை தேடி ஒரு இபாதத்தை, ஒரு நற்கர்மத்தை செய்வோம் என்றால் வெளிப்படையாக அது ஒரு நற்கர்மமாக இருக்கலாம், சாலிஹான அமலாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் கிட்டே அது ஷிர்காக இருக்கும். வல்இயாது பில்லாஹ். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் கூறியதாக அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் என்று ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறார்கள் ஹதீஸுல் குதுஸியிலே, அன அக்ன ஷுரகா அனி ஷிர்க். நான் இணை வைப்பவர்களிலே ஷிர்க்கை விட்டும் மிகவும் தேவையற்றவனாக இருக்கிறேன். ஷிர்க்கை விட்டும் மிகவும் தேவையற்றவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை ஒரு இணையை வைத்துக் கொள்வதற்கு, சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ் ஷிர்க்கை விட்டும் மிகவும் தேவையற்றவனாக இருக்கிறான், சுப்ஹானஹு வ தஆலா. அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஹதீஸில், மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி தரக்துஹு வ ஷிர்க. எனவே யார் ஒருவர் ஒரு நற்கர்மத்தை செய்கிறாரோ, ஒரு செயலை செய்கிறாரோ, அந்த செயலில் எனக்கு இணையாக நான் அல்லாதவர்களை இணையாக வைத்துக் கொள்கிறாரோ, அந்த வேளையில் நான் அவரையும் விட்டு விடுவேன், அவருடைய செயலையும் விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த நபரையும் விட்டு விடுவான். அதாவது அந்த நபருக்கு அல்லாஹ்வுடைய ஒத்துழைப்பு இருக்க மாட்டாது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்க மாட்டாது.
அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த மனிதருடைய செயலையும் விட்டு விடுவான், அதாவது அந்த செயலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸுல் குத்ஸியிலே எங்களுக்கு அறிவிக்கிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய செயல்களிலே இஹ்லாஸ் அல்லாமல் நடந்து கொண்டால் எங்களுடைய செயல்கள் வீணாக போய்விடும். ஏற்றுக்கொள்ளப்படாத செயல்களாக, வீணான செயல்களாக மாறிவிடும், ஒரு பலனும் இருக்க மாட்டாது. எனவேதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, லஇன் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் அன்ஆம் என்ற சூராவில் ஒரு சுமாராக 18 நபிமார்களை அவர்களுடைய பெயர்களை கொண்டு குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் கூறுகிறான், லஇன் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள் இணை வைப்பதில் விழுந்து விட்டால் அவர்களுடைய அனைத்து செயல்களும் வீணாக போய்விடும் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எச்சரிக்கை விட்டவனாக இவ்வாறு கூறி காட்டுகிறான். இது என்னத்தை காட்டுதென்றால் சகோதரர்களே, இஹ்லாஸுடைய முக்கியத்துவத்தை காட்டுகின்றது. நாங்கள் எந்த ஒரு செயலையும் செய்தாலும் அதிலே நாங்கள் எச்சரிக்கையாக, நாங்கள் முக்கியமாக கருத வேண்டிய அடிப்படையான ஒரு அம்சம் என்னவென்றால், அதிலே எங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய நியத்து எவ்வாறாக இருக்கின்றது. சாலிஹான நியத்தாக இருக்கின்றதா, தூய நியத்தாக இருக்கின்றதா, சுத்தமான அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டிய ஒரு நியத்தாக, ஒரு செயலாக இருக்கின்றதா, இல்லாவிட்டால் கலப்படப்பட்ட மக்களுடைய புகழை பிரபல்யமாக இருக்க வேண்டிய ஒரு நபர் என்ற அம்சத்தை தேடக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கின்றதா என்று நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்களுடைய செயல்களை தூயப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் இஹ்லாஸ் என்பது தீனுடைய அடிப்படையான ஒரு அம்சம். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்கள் அனைவர்களையும் படைத்துள்ளான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு, உளத்தூய்மையோடு, உளத்தூய்மையோடு அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை செலுத்துவோமா, இல்லாவிட்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நடந்து கொள்வோமா என்று எங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை படைத்துள்ளான். அல்லாஹ் கூறுகிறான், சகோதரர்களே, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வ ஹுவல் அஸீஸுல் கஃபூர். அவன் அல்லாஹ் தபாரக வ தஆலா தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்துள்ளான். எதற்காக வேண்டியுண்டால், உங்களிலே தன்னுடைய செயலில் மிகவும் சிறந்தவர் யார் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறான். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அஹ்ஸனு அமலன், செயல்களிலே மிகவும் சிறந்தவர், சிறந்த செயல் என்பதற்கு தஃப்சீர் கொடுக்கும் போது அஹ்லசுஹு வ அஸ்வபுஹு என்று கூறுகிறார். அதேபோல் அஹ்லசுஹு வ அஸ்வபுஹு என்றால் சிறந்த செயல் என்பது இஹ்லாஸை உட்படுத்திய செயலும், அதேபோல் சரியான செயல், இஹ்லாஸை உட்படுத்தியக்கூடிய செயல் என்றால் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உளத்தூய்மையுடன் செய்யப்பட்ட செயல் என்று கூறுகிறார். சவாபான செயல், சரியான செயல் என்னவென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி நடைபெறக்கூடிய
செய்யப்படக்கூடிய செயல் என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் கூறியதாக அஸரிலே வந்துள்ளது. சகோதரர்களே, எனவே இந்த உள தூய்மை என்பது ஒரு இலேசான அம்சம் அல்ல, இலகுவான ஒரு அம்சம் அல்ல. மாறாக எங்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் மாறி மாறி திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு உள்ளங்களாக இருக்கின்றது, திரும்பக்கூடிய உள்ளங்களாக. அதனால்தான் அரபு மொழியில் உள்ளம் என்பது கல்ப் என்ற சொல் அந்த உள்ளத்துக்கு பேராக வந்துள்ளது. கல்ப் என்ற சொல் அரபு மொழியில் திரும்பக்கூடியது. கலப என்றால் திரும்பி அடிப்பது என்ற பொருளை தரக்கூடியது. எதற்காக வேண்டி அரபு மொழியில் உள்ளம் கல்ப் என்று கூறப்பட்ட உள்ளது, உள்ளத்துக்கு கல்ப் என்ற சொல் பேராக வந்துள்ளது என்று உலமாக்கள் கூறும்போது, காரணம் அந்த உள்ளங்கள் எப்பொழுதும் மாறி மாறி வரக்கூடிய உள்ளங்களாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இந்த உள்ளத்தை நாங்கள் உள தூய்மையுடன் சுத்தப்படுத்தி அந்த உள்ளம் அல்லாஹ்வை நோக்கி எப்பொழுதும் உள தூய்மையுடன் மேலான நியத்துகளை கொண்ட உள்ளங்களாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியது எங்களுடைய கட்டாய கடமை. இதுதான் தீனுடைய அடிப்படையான அம்சம் என்பதனை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா வெறுமனவே எங்களுடைய வெளி தோற்றங்களையும் எங்களுடைய செல்வங்களையும் பார்ப்பதில்லை. மாறாக அல்லாஹ் தபாரக வ தஆலா முக்கியமாக பார்ப்பது எந்த இடம் என்றால் எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய செயல்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வெளித்தோற்றங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் நோக்கி பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். மாறாக அல்லாஹ் மாற்றமாக உங்களுடைய உள்ளங்களை நோக்கி பார்க்கிறான், அதேபோல் உங்களுடைய செயல்களை பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் முக்கியமாக எங்களிலே பார்க்கக்கூடிய இரண்டு அம்சங்கள் என்னவென்றால், எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய உள்ளங்களிலே வரக்கூடிய நோக்கங்கள், செயல்கள், அந்த செயல்களை, அந்த நோக்கங்களை நாங்கள் நீயத்துகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உள தூய்மையான இஹ்லாஸ் எங்களிலே எப்பொழுதும் இருந்து வர வேண்டும். அந்த இஹ்லாஸை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே பாதுகாக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் எங்களுடைய வெளிப்படையான செயல்களை நாங்கள் சரிபட்ட செல்லுபடக்கூடிய செயல்களாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆக்கிக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அதேபோல் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அம்பலப்படுத்துவான். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் உள தூய்மையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் மற்றவர்களுக்கு முகஸ்துதியாக மற்றவர்களுடைய புகழ்களை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் மக்களுடைய புகழை தேடி மாத்திரம் நாங்கள் நற்கர்மங்களை செய்து வந்தால் மறுவுட வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களை அம்பலப்படுத்துவான். மக்களுக்கு முன்னே, மற்ற அனைத்து படைப்பினங்களுக்கும் முன்னே எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்பலப்படுத்துவான். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அது சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிம்லேயும் ஜுந்துப் அல்-அலகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிமிலே இப்னு அப்பாஸ் அவர்களுடைய ரிவாயத்தில் வந்துள்ளது, மன் யுஸம்மி அல்லாஹு பிஹ் வ மன் யுராஇ யுராஇல்லாஹு பிஹ்.
யார் மக்களுடைய புகழை தேடி தன்னுடைய நாவால் பேச்சுகளை பேசுகிறாரோ, குர்ஆனை ஓதி வருகிறாரோ, அதேபோல் உபதேசங்களை செய்து வருகிறாரோ, குத்பாக்களை செய்து வருகிறாரோ, மக்களுடைய புகழை தேடி அல்லாஹ் நிச்சயமாக அவரை மக்களுக்கு முன்னே யௌமல் கியாமாவில் அம்பலப்படுத்துவான். அதேபோல் வமன் யுராஇ அல்லாஹு பிஹ், யாரெல்லாம் மக்களுடைய புகழையும் முகஸ்துதியாக தேடி செயல்களை செய்து வருகிறாரோ அவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌமல் கியாமாவில் அம்பலப்படுத்துவான். அனைத்து படைப்பினங்களுக்கும் முன்னே இந்த கேடான செயலை, முகஸ்துதியை அல்லாஹ் வெளிப்படுத்தி அந்த நபரை அம்பலப்படுத்துவான் என்று இந்த ஹதீஸில் வந்துள்ளது. அல்லாஹ் தான் எங்கள் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே எங்களுடைய கட்டாய கடமை, நாங்கள் செய்யக்கூடிய செயல்களை, நாங்கள் பேசக்கூடிய பேச்சுகளை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இபாதத்தாக நிறைவேற்றி உள தூய்மையுடன் அல்லாஹ்வுடைய அஜ்ரை, அல்லாஹ்வுடைய சவாபை தேடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி, அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடி நாங்கள் அந்த செயல்களை செய்து கொள்வது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வருகிறது சகோதரர்களே, முக்கியமான ஒரு ஹதீஸ். சுனன் தாரிமி என்ற கிரந்தத்தில் மற்ற கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், முக்கிய ஒரு ஹதீஸ் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாஸுன் லா யகுல்லு அவ் லா யகில்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிமின் இக்லாஸுல் அமலி லில்லாஹ் வ முனாஸஹத்து உலாத்தில் அம்ர் வ லுஸூமு ஜமாஅத்தில் முஸ்லிமீன். மூன்று செயல்களிலே ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்யாது. மூன்று செயல்களிலே, மூன்று அம்சங்களிலே ஒரு முஸ்லிமுடைய உள்ளம், இருதயம் மோசடி செய்யாது. முதலாவது செயல், முதலாவது அம்சம் என்னவென்றால் இக்லாஸுல் அமலி லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இக்லாஸோடு நற்கர்மங்களை செலுத்துவதில், அல்லாஹ்வுக்கு இக்லாஸோடு இபாதத்துகளை செலுத்துவதில் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டாது. எவ்வாறு மோசடி செய்யும்? மக்களுடைய புகழ்களை தேடி, மற்றவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டியதற்காக அவர்களுடைய புகழ்களை தேடி நாங்கள் எங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுக்கு முன்னே நற்கர்மங்களை செய்யாமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இக்லாஸோடு அந்த நற்கர்மங்களை செலுத்துவது. இல்லாவிட்டால் நாங்கள் மோசடி செய்து விடுவோம். எனவே இந்த அம்சத்தில், இக்லாஸ் என்ற அம்சத்தில் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டாது. இரண்டாவது அம்சம், ஆட்சியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு நசீஹத் செய்வது, உபதேசம் கொடுப்பது, நல்ல உபதேசம் செய்து கொள்வது. மூன்றாவது அம்சம், ஜமாஅத், முஸ்லிம்களுடைய ஜமாத்தை கைப்பற்றி பின்பற்றி பலமாக பிடித்துக் கொள்வது, அந்த ஜமாஅத்தை விட்டு விடாமல் உலமாக்களோடு, முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களோடு அந்த ஜமாஅத்தை நாங்கள் பலனாக பிடித்துக் கொள்வது, அதிலிருந்து பிரிந்து போகாமல். எனவே இந்த மூன்று அம்சங்களிலே ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். எனவே சகோதரர்களே, இக்லாஸ் என்ற அம்சம் இலகுவான அம்சம் அல்ல. இந்த தீனுடைய அடிப்படையான அம்சம் இக்லாஸ் என்ற இந்த இபாதத்து. நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை
தூய்மையான சுத்தமான உள்ளங்களாக அல்லாஹ்வுடைய பேரருளை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி செயல்களை செய்யக்கூடிய உள்ளங்களாக வைத்துக் கொள்வது மிகவும் ஒரு கஷ்டமான அம்சம். எனவே இந்த அம்சத்தில் பாடுபட்டு நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்வது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய நல்லடியார்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வல்லதீன யுத்தூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்கள் தர்மங்களை செய்வார்கள், அந்த தர்மங்களை கொடுக்கும்போது அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கி பயப்பட்ட உள்ளங்களாக இருக்கும். அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவர்கள் தன்னுடைய ரப்பின் பால் திரும்புவார்கள் என்ற அச்சத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு அவர்கள் தர்மங்களை செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். மற்றவர்களுடைய புகழை தேடி அல்ல, சந்தோஷப்பட்டவர்களாக அல்ல, மாறாக அவர்களுடைய இந்த தர்மம் கொடுப்பது ஏற்றுக்கொள்ளப்படுமோ படமாட்டாதோ என்று பயப்பட்டு அவர்களுடைய ரப்பு பால் அவர்கள் திரும்ப போவார்கள் என்று பயப்பட்டு அவர்கள் தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, இந்த அளவுக்கு அவர்களுடைய இஹ்லாஸ் இருக்கும் என்பதனை நாங்கள் இந்த ஆயத்தில் பார்த்துக் கொள்ளலாம். சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், எங்களுக்கு கட்டளையற்றவனாக சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்உல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். நீங்கள் அனைவர்களும் இஹ்லாஸோடு அல்லாஹ்வை அணைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அழைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு இபாதத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தீனை, செயலை, உங்களுடைய இபாதத்தை, உங்களுடைய நற்கர்மங்களை இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு செலுத்தி அல்லாஹ்வை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு இபாதத்தை செய்து கொள்ளுங்கள். அதனை காஃபிர்கள் வெறுத்து கொண்டாலும் சரி என்று அல்லாஹ் கூறுகிறான். காஃபிர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள், அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள் அதனை வெறுத்தாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு தீனை செலுத்துங்கள், அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி வருங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையை, கலிமத்து தௌஹீதை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உயர்த்தியவர்களாக நாங்கள் அதனுடைய பொருளை நிறைவேற்றியவர்களாக இபாதத்துகளை நிறைவேற்றுவது, இதுதான் இஹ்லாஸ். எனவேதான் இந்த கலிமாவுக்கு கலிமத்துல் இஹ்லாஸ் என்று கூறப்படும். கலிமத்துல் இஹ்லாஸ், லா இலாஹ இல்லல்லாஹ். முஸ்னதுல் இமாம் அஹ்மத் சஹீஹான இஸ்னாதை கொண்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் 3 தடவை இவ்வாறு கூறுவார்கள், அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ அலா கலிமத்தில் இஹ்லாஸ். அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ அலா கலிமத்தில் இஹ்லாஸ் வ அலா மில்லத்தி அபீனா இப்ராஹீம் ஹனீஃபன் முஸ்லிம் வ மா கான மினல் முஷ்ரிகீன் என்று கூறுவார்கள். அதாவது காலையில் நாங்கள் நுழைந்து விட்டோம் அல்லாஹ்வுடைய ஃபித்ராவில், அதே போல் கலிமத்துல் இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்ற கலிமாவில் உறுதியாக இருப்போம். அதிலே நாங்கள் காலையில் நுழைந்து விட்டோம், அதே போல் மாலையிலும் நுழைந்து விட்டோம். இந்த இஹ்லாஸ் என்ற கலிமத்துல் இஹ்லாஸிலும் அதிலே நாங்கள் உயிர்ப்பிப்போம், அதிலே வாழ்ந்து வருவோம்.
காலையிலும் மாலையிலும் என்ற கருத்து தரக்கூடிய இந்த ஹதீஸ். எனவே கலிமத்துல் இஹ்லாஸ் லா இலாஹா இல்லல்லாஹ், யாரெல்லாம் இந்த கலிமாவை அதனுடைய பொருளை அறிந்து கொண்டு அதனுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றி கூறுகிறாரோ அவர்தான் முஹ்லிஸாக இருப்பார். அந்த நபர் தான் இஹ்லாஸை கொண்ட நபராக இருப்பார் சகோதரர்களே. எனவேதான் இந்த கலிமத்துல் இஹ்லாஸ் என்று கூறப்படும். ஏன்? யார் ஒரு நபர் இந்த கலிமாவை கூறும்போது அதனுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதாக கூறுகிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு நடந்து கொள்வார். எனவேதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த கலிமாவை கலிமத்துல் இஹ்லாஸாக ஆக்கியுள்ளான். அதனை தான் உயர்ந்த கலிமாவாக அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆக்கியுள்ளான். சகோதரர்களே, ஸஹீஹ் அல் புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸில் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபர் ரசூலுல்லாஹ் கிட்டே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார். எதற்காக வேண்டி? கனிமத்தை தேடி. இன்னும் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார், அவர் புகழப்பட வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே அவருடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்று இன்னும் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார். இன்னும் ஒரு நபர் தான் அவருடைய அந்தஸ்து, அவர் எவ்வாறு போராடுகிறார் என்று பார்க்கப்பட வேண்டும் என்று அவருடைய அந்தஸ்தை காட்டுவதற்காக வேண்டி, அவருடைய சக்தியை அந்தஸ்தை காட்டுவதற்காக வேண்டி போராடுகிறார். எனவே இவர்களிலே யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில், மன் காத்தல் லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய சொல் அதுதான் உயர்ந்த சொல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடுகிறாரோ, உள தூய்மையுடன் கலிமத்துல் இஹ்லாஸ், தூய்மையான இந்த கலிமா அதுதான் அல்லாஹ்வுடைய உச்சகட்டமான கலிமாவாக சொல்லாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் தான் உயர்ந்த தீனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபீ ஸபீலில்லாஹ் போராடக்கூடியவர் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே எங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் தர்மம் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் மக்களுக்கு மத்தியில் எங்களுடைய அறிவை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, குத்பா செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஹாதராக்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, துரூஸ்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் இந்த நாங்கள் பரவ வைக்கக்கூடிய இந்த அறிவுகள் அல்லாஹ்வுக்கு உள தூய்மையுடன் அல்லாஹ்வுடைய பேரருளை தேடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் தேடி, அல்லாஹ்வுடைய கலிமா சொல் உயர்வான கலிமாவாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் உயர்வான தீனாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை மாத்திரமே கொண்ட நோக்கமாக இஹ்லாஸோடு நாங்கள் அந்த செயலை செய்ய வேண்டும். அந்த இபாதத்துகளை, தாவத்துகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் சகோதரர்களே எங்களுடைய இபாதத்துகள் தூய இபாதத்துகளாக, செல்லுபடிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்துகளாக மாறிவிடும் இன்ஷா அல்லாஹு தஆலா. எனவே இந்த அம்சம், இஹ்லாஸ் என்ற அம்சம் அதிகமாக நினைவு கூறப்பட வேண்டிய, நினைவு காணப்பட்ட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்க வேண்டும்.
எனவேதான் இந்த மஜ்லிஸில் நாங்கள் இதை பற்றி சில ஆதாரங்களை கொண்டு பேசினோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளங்களிலே சுத்தமான இஹ்லாஸான நோக்கங்களை நியத்துகளை தந்து எங்களுடைய உள்ளங்களை எப்பொழுதும் சுத்தப்படுத்தி சுத்தமான உள்ளங்களாக உள தூய்மையை எங்களுடைய உள்ளங்களிலே வைத்து எங்களுக்கு தௌஃபீக்கை எப்பொழுதும் தந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுடைய நற்கர்மங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இஹ்லாஸிலே எப்பொழுதும் எங்களை உறுதிப்படுத்தி வைத்து அதிலே எங்களை மரணமடிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அஅலம் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.